Hello everyone, welcome back. அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இறைவன் கிருபையால எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு நம்ம சேனல்ல முஸ்லிம் வீடுகள்ல சஹர் நேரத்துல ரொம்பவே ஸ்பெஷலா செய்யக்கூடிய மட்டன் கறி ஆணோ மற்றும் ரசம் எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். முதல்ல 1/2 கிலோ மட்டனை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இதோட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து கறி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊத்தி குக்கர்ல 4-5 விசில் விட்டு நல்ல பஞ்சு போல வேக வச்சு எடுத்துக்கோங்க. சஹர் நேரத்துல சீக்கிரம் செரிக்கக்கூடிய அதே சமயம் உடம்புக்கு ரொம்பவும் ஆரோக்கியமான ஒரு மிளகு சீரக ரசம் எப்படி செய்யறதுன்னு பாப்போம். முதல்ல ஒரு மிக்ஸி ஜார்ல 1 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. இதோட ஒரு காய்ந்த மிளகாய், பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன், பத்து பல் பூண்டு, ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து நல்ல கொரகொரப்பா அரைச்சு எடுத்துக்கலாம். இந்த மசாலா தான் ரசத்தோட மெயின் டேஸ்டே. இப்போ ஒரு பாத்திரத்துல 3 மீடியம் சைஸ் தக்காளி, கொஞ்சமா புளி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சம் கருவேப்பிலை, தேவையான அளவு கல்லுப்பு, அப்புறம் ஒரு கைப்பிடி மல்லி இலை. சிறிது தண்ணீர் சேர்த்து நல்ல கையிலேயே கரைச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ரசத்துக்கு தேவையான அளவு தண்ணி ஊத்திட்டு இப்ப தாளிக்க ஆரம்பிக்கலாம். ஒரு கடாயில 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி கடுகு 1 டீஸ்பூன், 3 காய்ந்த மிளகாய் சேர்த்து தாளிங்க. 1 நிமிஷம் வதக்கிக்கோங்க. இதுல நம்ம அரைச்சு வச்சிருக்க அந்த மசாலாவையும் சேர்த்து கடைசியா நம்ம கரைச்சு வச்சிருக்க அந்த தக்காளி புளி கரைசலை ஊத்தி ரசம் ஒரு கொதியோட லேசா நுர கூடி வரும்போது இறக்கிட்டா கமகமன்னு வாசனையான ரசம் தயார்.
சஹர் நேரத்துல சுட சுட சாதத்தோட இந்த ரசம் சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளவு இதமா இருக்கும். நீங்களும் இத கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ மட்டன் கறி ஆணோ எப்படி செய்யறதுன்னு பாப்போம். ஆணோ இன்னும் ருசியா இருக்க ஒரு சின்ன ரகசியம் இருக்கு. 1/4 மூடி தேங்காயோட ஒரு 10 முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா மழுமழுன்னு அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இது ஆணத்துக்கு ஒரு நல்ல திக்னஸும் ரிச்சான டேஸ்டும் கொடுக்கும். இப்போ ஒரு பாத்திரத்துல 100 மில்லி ஆயில் ஊத்திக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் பட்டை 3, ஏலக்காய் 4, கிராம்பு 5 சேர்த்து தாளிச்சிட்டு 2 வெங்காயத்தை நீல வாக்குல கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்குங்க. வெங்காயம் வதங்கினதும் 2 தக்காளி சேர்த்து வதக்கலாம். அஞ்சு பச்சை மிளகாய், 1 கைப்பிடி மல்லி இலை, 1/2 கைப்பிடி புதினா இலை சேர்த்து வதக்கலாம். இதோட 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்குங்க. இப்போ இதுல நம்ம கட் பண்ணி வச்சிருக்க 2 கத்திரிக்காய், 1 உருளைக்கிழங்கு சேர்த்து 1 நிமிஷம் வதக்கி விடுங்க. அடுத்ததா மசாலா பொடிகளை சேர்த்திடலாம். 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து வதக்கலாம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் இதெல்லாம் சேர்த்து கருக விழாம வதக்குங்க. சஹர் நேரத்திற்கு செய்வதால் அதிக காரம் தேவையில்லை என்றால் குறைத்துக் கொள்ளவும். இப்போ நம்ம வேக வச்சிருக்க மட்டனை அந்த தண்ணியோடவே இதுல சேர்த்துக்கலாம்.
தேவையான அளவு தண்ணீர் மற்றும் உப்பு சேர்த்து மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் காய் வேகிற வரைக்கும் கொதிக்க விடுங்க. காயெல்லாம் வெந்ததும் கடைசியா நம்ம அரைச்சு வச்சிருக்க தேங்காய் முந்திரி விழுது சேர்த்து ஒரு கொதி விட்டா போதும். மணக்க மணக்க கரியானும் தயார். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. செஹர் நேரத்துல சுட சுட சாதத்தோட இந்த ஆணத்தை ஊத்தி ரசத்தையும் சேர்த்து சாப்பிட்டு பாருங்க. அன்னைக்கு முழுக்க பசியே தெரியாது. கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போதான் வரும் ரமதானுக்கு நம்ம சேனலில் வரும் இஃப்தார் மற்றும் செஹருக்கான புதிய வீடியோக்கள் உங்களை வந்து சேரும். மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.